ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. இது ஒரு சண்டே விலாக். இந்த விலாகில் ஹைதராபாத் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படின்லாம் காட்ட போகிறேன். எங்கள் வீட்டு பெரிய டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் வந்து அந்த பிரியாணி பாட் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 7 கிலோ அளவுக்கு இருக்குது. பட் நான் செய்ய போகிறது வெறும் 3 டம்ளர், கிட்டத்தட்ட வந்து அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ அது வந்து எப்படி குக்கர்லேயே நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான். மார்னிங் வந்து ஒரு நல்ல இஞ்சி போட்டு ஒரு டீ குடித்தா தான் நம்மளோட வேலையை நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எப்போவுமே குட்டியாக ஒரு வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து டீ குடிக்க ஆரம்பித்தேன். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல 3 பெரிய வெங்காயம், இது அரை கிலோ பிரியாணி அளவு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் தான் 3 டம்ளர் விட்டுருக்குறேன் நான். இதுக்கு இடையிலே பொண்ணு வந்து எழுந்தாச்சு. அவங்களுக்கு வந்து ஃப்ரூட் சாலட் கொடுத்துட்டு அப்புறம் அரிசி வந்து ஒரு சைட் குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு முட்டை, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், உருளைக்கிழங்கு போட்டு இந்த பிரியாணிக்கான ஒரு சைடிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சைடிஷ் இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி அம்பிகாஸ் ரெசிபியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கேப்சிகம் பொட்டேட்டோ மசாலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வெந்துருச்சு. அதுக்கு இடையிலே வந்து இந்த பிரியாணிக்கான சைடிஷான அந்த கேப்சிகம் பொட்டேட்டோ மசாலா தான் செஞ்சிட்ருக்கிறேன். கேப்சிகம், வெங்காயம், பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா தாளிச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கேப்சிகமும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டுறணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தயிர் தான் இதில் மெயின். தயிரில் வந்து நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்சிங் வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் உருளைக்கிழங்குல சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரும் கடலமாவும் அதில் ஊற்றிடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை லைட்டாக ஸ்லைஸ் போட்டுட்டு அதுவும் உள்ளே போட்டு மல்லித்தலை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கேப்சிகம் பொட்டேட்டோ எக் மசாலா ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரைஸ், இந்த மாதிரி புலாவ், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய குக்கரில் நம்ம ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து எடுத்து ஆற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறமா அந்த கிரேவி எப்படி பிரியாணிக்கு செய்வீங்களோ அது வந்து குக்கரில் செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து விடாதீங்க. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு பெரிய பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு லேயர் பண்ணிடலாம். ஹைதராபாத் பிரியாணினாலே நம்மளுக்கு வந்து லேயர்டு பிரியாணி தான் ஹைதராபாத் பிரியாணி. அப்புறம் கொஞ்சம் பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எங்கிட்ட இன்சிடெண்ட்டாக கேட்டதுனால குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த கிரேவி கொஞ்சம் பீசஸ் போட்டுறணும். 2-3 பீசஸ் போட்டுருங்க. கிரேவியும் ஆயிலும் கொஞ்சம் நல்லா விட்டுருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக ஸ்டவ் வந்து இப்போ ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஆனால் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேவி நம்ம போட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை அதில் வந்து சேர்க்கணும். ஹைதராபாத் பிரியாணி லேயர்டு பிரியாணிக்கு கண்டிப்பாக வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். அது இந்தியா கேட்டில் நான் ஒரு கலர் காட்டினேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில். அந்த கலர் கவரில் இருக்கிற பிரியாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து நல்ல நீளமாக வரும். இந்தியா கேட் தான், ஆனால் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா. ஸோ நல்ல நீளமாக வரணுன்னா இந்த பிராண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இதை லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி குங்குமப்பூ போட்டு வச்ச பால், இல்லைன்னா மஞ்சள் போட்ட பால், ஏன்னா அந்த லேயரில் வந்து கலர் தெரியணும், அவ்வளோதான். அதுக்காக தான் இதை போட்டுட்டு அந்த பால் கொஞ்சம் விட்டு அப்புறம் வெங்காயம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதை விடணும். இப்படி லேயர் பை லேயராக ஒன்று ஒன்றா நம்ம போட்டுகிட்டே
கடைசி வரை எத்தனை லேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அரிசியை பொறுத்து, நம்மளோட சிக்கன் பொறுத்து. நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு வந்து இது செஞ்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டு தம் போடுற மாதிரி போடணும். டேக்ஸால் வச்சோம் அப்படின்னா, இது வந்து குக்கர் அப்படிங்கிறனால நீங்கள் விசிலே போட்டு லைட்டாக விசில் வர்ற ஸ்டேஜ் வரும் பாருங்கள், அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஹைதராபாத் பிரியாணி செம சூப்பராக இருக்கும். லைட்டாக பிரியாணியை பொறுத்தவரையிலும் அடியில் லைட்டாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா தான் டேஸ்ட்டு. பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டு மறுபடியும் அந்த கிரேவியெல்லாம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு கடைசியில் மேலே இருக்கிறதுல வந்து ரைஸு, ஆனியன், குங்குமப்பூ பாலில் போட்டது அந்த இது இந்த மாதிரி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. விசிலே போட்டுடணும். விசில் வந்து லைட்டாக ஏர்லாம் மேலே வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. அப்படின்னா கொஞ்சம் நேரம் போதும். ஆனால் எப்போவுமே ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து வைக்காதீங்க. இப்படி சிம்லேயே இருக்கட்டும். இந்த பிரியாணி ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரசம், அதுக்கப்புறம் அந்த கேப்சிகம் எக் மசாலா, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணி உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செப்ரேட்டாக ஒரு வீடியோ தனியாக நான் போடுறேன். அவ்வளோதாங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களோட சண்டே எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.